வணக்கம். பிக் டாபிக் வித் கார்த்திக் மாயகுமார். ஆக்சுவலாக இந்த ஒரு எபிசோடு யாருக்கு பிக் டாப்பிக்கோ இல்லையோ, இந்த சுற்றுலா பயணிகள் இருப்பீங்களா, நிறைய இடங்களை புதுசு புதுசாக போய் பார்த்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும்னு ஆசையில் உங்களுக்கு பெரிய பிக் டாபிக் நிகழ்ச்சியில் போகலாம். நம்மளோட பூமி கிரகத்திலேயே ஹாப்பியஸ்ட் அண்ட் ஹெல்த்தியஸ்ட் பீப்புள் இருக்க இடம் எது? ஒரிஜினல் ஷாங்க்ரிலா எது? ஹை லைஃப் எக்ஸ்பெக்டன்சி எங்கே இருக்குது? அதிகமாக லிவிங் மியூசியம் ஆஃப் வைல்ட் லைஃப் எங்கே இருக்குது? இவ்வளோ விஷயங்கள் சேர்ந்து ஒரு நிலப்பரப்பு இருக்குன்னு சொன்னால் உங்களை நம்ப முடியுமா? இருக்குங்க. நான் சொன்ன இந்த எல்லா விஷயங்களையும் குறிக்கிறது தான் அந்த நிலப்பரப்பு. ஹுன்சா வேலி அப்படின்னு சொல்லுவாங்க. ஹுன்சா பள்ளத்தாக்குன்னு அர்த்தம் தமிழில். அங்கே இருக்க மக்களோட வாழ்க்கை முறையை பற்றியும் அந்த பகுதியை பற்றியும் நான் ஃபுல்லாக விவரிக்க கண்டிப்பாக சொல்கிறேன். இந்த கான்டென்ட் முடிவில் ஒரு தடவையாச்சும் நீங்கள் அங்கே போயிட்டு வந்துடணும் அப்படின்ற ஆசைப்படுவீங்க. ஏன்னா அந்த கான்டென்ட்டை ரிசர்ச் பண்ணிட்டு இருக்கப்ப நானே மானசீகமாக அங்கே போன மாதிரி ஃபீல் எனக்கு வந்துச்சு. அந்த அளவுக்கு இதை நினச்சி பார்க்கும்போது ஒரு பூரிப்பு இருந்துச்சுங்க. ஸோ நான் முடிவு பண்ணேன், லைஃப்பில் ஒரு தடவையாச்சும் இந்த ஹுன்சா வேலிக்கு போயிட்டு வந்துடணும்னு சொல்லிட்டு. இது இந்தியாவில் இருக்கிறது நினைக்காதீங்க, ஆனால் நமக்கு கொஞ்சம் பக்கம் தான், ரொம்ப தூரம்லாம் கிடையாது. இந்த பாகிஸ்தானோட கில்கித் அண்ட் பால்டிஸ்தான் ரீஜன் இருக்குது பார்த்தீங்களா, அங்கே இருக்க பகுதி தான் இது. இது சைனா அண்ட் ஆப்கான் 2 நாடுகளோட எல்லை பகுதி வருது பாருங்கள், அதை ஒட்டி இருக்கிறது. இந்த ஹுன்சா வேலியோட நிலப்பரப்பு மட்டுமே எடுத்துக்கிட்டிங்கன்னா 11,660 ஸ்கொயர் கிலோமீட்டர். மலைகளோட அழகை பார்க்குறதுக்கு ஆகச்சிறந்த இடம் இந்த உலகத்தில் எதுன்னு கேட்டிங்கன்னா இந்த ஹுன்சா வேலியை சொல்லலாம். அப்படி எங்கே பார்த்தாலும் மலைத்தொடர்கள் தான். அதுவும் நம்ம ஹிமாலயா இருக்கு பாருங்க, அதோட நீட்சியும் அந்த இடத்துல இருக்கும், தெளிவாக நம்மளால் பார்க்க முடியும். ப்ரூஷோ அப்படின்ற பூர்வக்குடி மக்கள் இந்த ஹுன்சாவில் அதிகமாக வசிக்கிறாங்க. அவங்க பேசுகிற மொழியோட பேர் புருஷாஸ்கி. இவங்களோட தாய்மொழியே ஆக்சுவலாக இதுதான். இங்கே இஸ்லாம் வழிபாடு இருக்குல்ல, இதுதான் பிரதானம். இதை தாண்டி 1-2 பேர் மற்ற மாற்று மதத்தை சேர்ந்தவங்க இருக்கிறது ரொம்ப அரியுதுங்க. எந்த ஒரு நோயும் இல்லாமல் 90 வயசுக்கு மேலே வரைக்கும் அங்கே இருக்க மக்களால் வாழ முடியுதுன்னு சொன்னால் உங்களால் நம்ப முடியுதா? நான் வாழ்ந்துட்டு இருக்க இந்த சமகாலத்தில் அங்கே இருக்க மக்கள் 90 வயசுக்கு மேலே வரைக்கும் எந்த விதமான இணை நோய் கூட இல்லாமல் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. இந்த டயபெட்டிஸ் அது இதுன்னு க்ரானிக் டிசீஸ்லாம் இருக்குது பாருங்கள், இப்படி எதுவுமே இல்லாமல் வாழுறாங்க. இங்கே அதிகபட்சமாக வாடுறவங்களோட வயசு எடுத்துக்கிட்டிங்கன்னா 150 வயது வரைக்கும் போகுது. 90 வயதில் கூட இங்கே இருக்க பெண்கள் தாயாகிறாங்க. நினச்சி பார்க்க முடியுதா? 90 வயதில் தாயாகிறது. 80 வயது பெண்கள் இங்கே இருக்காங்கள்ல, அவங்கள பார்த்தீங்கன்னா 25 வயது பெண் போன்ற தோற்றம் தான் நமக்கு ஏற்படும். அந்த அளவுக்கு இளமையாகவும் இருந்துக்கிட்டு இருக்காங்க. இங்கே இருக்க மக்களோட சராசரி ஆட்களம் எடுத்துக்கிட்டிங்கன்னா 80 வயசில் ஆரம்பித்து 120 வயது வரைக்கும் போகுது. தினமும் அதிகாலை 4 மணிக்கே அங்கே இருக்க மக்கள் கண் விழிக்கிறாங்க. இதை அவங்க எல்லாருமே ஹேபிட்டாக வச்சுருக்காங்க. தினமும் குறைஞ்சது 15-20 கிலோமீட்டர் தூரம் வரைக்கும் நடக்கிறாங்க. குறிப்பான விஷயம், அங்கே பல பேர்கிட்ட சைக்கிளே கிடையாதுங்க. அதை அவங்க வச்சுக்கிட்டாலே ஏதோ ஒரு அந்நிய பொருள் உள்ளே இருக்க மாதிரி தான் பார்க்குறாங்க. அந்த அளவுக்கு எங்கே போகிறதா இருந்தாலும் நடந்தே தான் போயிட்டு வந்துக்கிட்டு இருக்காங்க. இதனாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அங்கே இருக்க மக்கள் எப்படி இந்த அளவுக்கு ஆயுட்காலத்தை நீட்டிச்சு வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு. ரைட்டு, இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குறீங்களா, இதுதான் அங்கே இருக்க லோக்கல் ஹுன்சன்ஸோட ட்ரெஸ்ஸிங் கோடு. அவங்களோட உடை பாரம்பரியம் அப்படின்றது இப்படி தாங்க இருக்கும். நம்ம நார்த் இந்தியா சைடில் கொஞ்சம் இன்டீரியராக போனீங்கன்னா இது போல் டச் அவங்களால பார்க்க முடியும். இதோட நீட்சி தான் ஹுன்சாலையும். இந்த ஹுன்சாஸ் இருக்காங்களே, அதான் ஹுன்சாவில் வசிச்சுட்டு இருக்க மக்கள், இவங்களோட தரமான வாழ்க்கைக்கான ரகசியங்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா 3 தான். 1 க்ளீன் என்விரான்மெண்ட், 2 ஆர்கானிக் ஃபுட், 3 ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி. இது 3 அங்கே கள்ளப்படம் இல்லாமல் ஃபுல் அண்ட் ஃபுல் இயற்கையாகவே இருக்கிறதுனால தான் அந்த மக்களால் நம்மளை காட்டிலும் அதிகமாக வாழ முடியுது. அதிக வருடங்கள் இளமையாகவும் வாழ முடிஞ்சுக்கிட்டு இருக்கு. இமயமலை பனிப்பாறை இருக்குல்ல, அங்கே உருகி வர்ற தண்ணீர் இருக்குது பாருங்கள், இது இவங்களோட இளமையின் ரகசியமாக இருக்கலாம்னு ஒரு சில ஆய்வாளர்கள் இப்போ வரைக்கும் கூற்றுகளை முன் வச்சுக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா இந்த தண்ணீரை தான் அவங்க பருகவும் செய்கிறாங்க, அதை குளியலுக்கும் யூஸ் பண்ணுறாங்கன்னா. இந்த வாட்டரில் எடுத்துக்கிட்டிங்கன்னா மினரல்ஸ் அண்ட் ஆன்டி ஆக்சிடென்ட் இது எல்லாமே அதிகமாக இருக்கான். நாம் இங்கே கன்சியூம் பண்ணிட்டு இருக்கோமே, அந்த தண்ணியை விட இங்கே இருக்கிற தண்ணியில் இந்த விஷயங்கள் எல்லாமே அதிகமாக இருக்கான். இங்கே இருக்க மக்கள் அதிகமாக தேன் சாப்பிட்ற பழக்கத்தை கொண்டவங்களா இருக்காங்களாம். இந்த ஹுன்சாஸோட உணவு முறை இருக்குல்ல, இதை பற்றி கண்டிப்பாக பேசியாகணும். லோ கேலரி காம்ப்ளெக்ஸ் சார்ந்த உணவுகளை மட்டும்தான் அவங்க எடுக்கிறாங்க, ஹை கேலரியை தொடரதே கிடையாது. உதாரணத்துக்கு சொல்கிறதா இருந்தால், இப்போ அமெரிக்கன்ஸ்லாம் ஒரு நாளைக்கு 3000 கேலரிஸே எடுப்பாங்க. ஓகே, ஒரு நாளைக்கு சொல்கிறேன். இதுவே இங்கே இருக்க ஹுன்சாஸ் மக்களை பொறுத்த வரைக்கும் ஒரு நாளைக்கு அதிகபட்சமே 1600 1800 கலோரிஸை மட்டும்தான் எடுக்கிறாங்க. இதுலேயும் பார்த்தீங்கன்னா ஆர்கானிக் சோர்சஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதுலேருந்து கிடைக்கிற ஃபுட்ஸு. ஸோ எந்த விதமான டேஞ்சரும் கிடையாது, உடம்புக்கு அவ்வளோ நல்லது. ஏன்ப்பா அவங்க இவ்வளோ வலிமையாக இருக்காங்கன்னா ப்ரோட்டீன் அதிகமாக எடுப்பாங்க அப்படின்னு சில பேர் நினைப்பீங்க, அதுவும் தப்புங்க. இவங்க அதிகபட்சமாக ஒரு நாளைக்கு கிராம் வரைக்கும் தான் ப்ரோட்டீனே எடுக்கிறாங்க. அதுவும் இந்த பிளான்ட் பேஸ்டு சோர்சஸ் இருக்குல்ல, அதுலேருந்து கிடைக்கிற ப்ரோட்டீன் எல்லாமே. இவங்க ரொம்ப கம்மியாக சாப்பிட்றது என்னென்னு தெரியுமா? அனிமல் பேஸ்டு ப்ரோட்டீன்ஸ் இருக்குது பாருங்கள், அதாங்க இந்த இறைச்சி துண்டுகள்.
இதை ரொம்ப 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 கம்மியாக தான் சாப்பிட்றாங்க. ரீஃபைண்டு சுகரை அவங்க பெருசாக அவாய்ட் பண்ணுறாங்க, ரொம்ப கம்மியாக மட்டும் அதை எடுத்துக்கிறாங்க. கார்போஹைட்ரேட்ஸில் அவங்க பெருசாக கவனம் செலுத்துறதே கிடையாது. ஹைட்ரோஜெனேட்டட் வெஜிடபிள் ஆயில்ஸ் இருக்குது பாருங்கள், இதுவும் ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் எடுத்துக்கிறாங்க. தவிர்க்க முடியாத ஒரு விஷயம் இருக்கும் பற்றில ஆயில், அங்கே மட்டும் தான் அதை கொஞ்சம் எடுத்துகிட்டு வராங்க. ஸோ இந்த விஷயங்களை அவங்க முடிஞ்ச அளவுக்கு குறைச்சிருக்கிறதுனால தான் அவங்களோட ஆரோக்கியமான வாழ்க்கை உறுதி செய்யப்பட்டிருக்கு. இந்த ஹுன்சா வேலியை டிஜிட்டல் டீடாக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒன்றும் இல்லைங்க, நாம் வாழ்ந்துக்கிட்டு இருக்குது டிஜிட்டல் நவீன உலகத்தில், ஆனால் நிம்மதி பெருசாக இருக்கிறதில்ல, அதுதான் ஃபேக்ட்டு. நம்மளோட காலையிலேருந்து பெட்டில் கண் விழித்து எழுந்ததுலேருந்து நைட்டு திரும்ப பெட்டில் போய் படுக்க போகிறோம் பாருங்க, அது வரைக்கும் டிஸ்பிளே நம்ம கூட எவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணி யோசிச்சு பார்த்துருக்கீங்களா? உதாரணத்துக்கு நைட்டு தூங்கிட்டோம், காலையில் எழுந்ததுமே செல்ஃபோனை தேடுற பழக்கம் பல பேருக்கு இருக்கும். செல்ஃபோன் எடுக்கிறோம், பார்க்குறோம், அது ஒரு டிஸ்பிளே. சரி, அதுக்கப்புறம் ஆஃபீஸ் கிளம்புற அந்த ஸ்பீடான நேரத்துக்குள்ளே டிவி ஓடிக்கிட்டு இருக்கோம், அங்கேயும் பார்க்குறோம், அது ஒரு டிஸ்பிளே. அப்புறம் பயணம் பண்ணுறதுக்கு ஒன்று பேருந்தில் போவோம், ட்ரெயினில் போவோம், சிலர் காரில் போவாங்க, இன்னும் வெகு சிலர் ஃப்ளைட்டில் கூட போவாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அவங்க போகிற வரைக்கும் போர் அடிக்கும்ட்டு செல்ஃபோனு இல்லை டேபை கையில் எடுத்துகிட்டு போட்டு அதில் எதனா பார்த்துக்கிட்டு இருக்கிறது, அங்கேயும் டிஸ்பிளே. ஆஃபீஸ்க்கு போய் சேர்ந்த பிற்பாடு 8 மணி நேரம் ஃபுல்லாக கம்ப்யூட்டர், அங்கேயும் டிஸ்பிளே. அங்கேருந்து வர்ற பாதை இருக்குது பாருங்கள், ஆஃபீஸ்லேருந்து வீட்டுக்கு வர்றது, அந்த பயணத்துலையும் செல்ஃபோனை பார்ப்போம், டேப் எதனா பார்த்துக்கிட்டு இருப்போம், டிஸ்பிளே. வீட்டுக்கு வந்ததுக்கு பிறகும் டிவி ஓடிக்கிட்டு இருக்கோம், அங்கேயே டிஸ்பிளே. படுக்க போகிறதுக்கு முன்னாடி வரைக்கும் செல்ஃபோனில் ஃபுல்லாக வீடியோஸ் பார்த்துட்டு அதுக்கப்புறம் தூங்குவோம், டிஸ்பிளே. ஸோ கண்ணு முழிச்சதுலேருந்து கண்ணை நைட்டு மூடுற வரைக்கும் டிஸ்பிளே நம்ம வாழ்க்கையில் அப்படி இருக்குது. ஸோ இந்த டிஜிட்டல் ஃபீவர் இருக்குது பாருங்கள், இதை டீடாக்ஸ் பண்ணுற இடமாகவும் இந்த ஹுன்சா வேலி பார்க்கப்படுது. ஏன்னா இங்கே இருக்க மக்களோட வீடுகளில் பார்த்தீங்கன்னா 99% டிவியே கிடையாது, இன்டர்நெட் வசதியே கிடையாது. ஸோ இந்த ஹுன்சாவுக்கு மட்டும் நம்ம போயிட்டோம் அப்படின்னா இயற்கையான வாழ்க்கை இருக்குல்ல, இதை நம்ம அனுபவிக்கலாம். இந்த கூத்தை பார்த்தீங்களா, மனுஷன் எல்லாமே இயற்கையோட படைப்பு தான். ஆனால் இந்த பூமியிலேயே இயற்கைக்கு எதிராக வாழ்ந்துக்கிட்டு இருக்க ஒரே ஒரு உயிரினம் மனுஷங்க மட்டும்தான். அப்பேற்பட்ட மனுஷனோட வாழ்க்கையில் இயற்கை அப்படின்றது தள்ளி போய்கிட்டே இருக்குது, ஃபுல்லாக செயற்கையான வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். ஆனால் இந்த ஹுன்சாக்கு போனால் டிஜிட்டல் டீடாக்ஸ் ஆகிறதுனாலேயே முழுக்க முழுக்க இயற்கையோடு சேர்ந்த புரிதல் வாழ்க்கை நம்மளுக்கு பிறக்கும். இங்கே கட்டப்பட்டிருக்க வீடுகள் இருக்குது பார்த்தீங்கன்னா, இந்த பள்ளத்தாக்கில் அதுவே அவ்வளோ அழகாக இருக்கும், பாரம்பரியம் மிக்க அவ்வளோ படைப்பு சூப்பராக இருக்கும். உதாரணத்துக்கு டியூரபிள் ஸ்டோன்ஸ் இருக்குல்ல, இதை வச்சு தான் அங்கே இருக்க எல்லா வீடுகளையும் கட்டியிருக்காங்க. 400 ஆண்டுகள் பழமையான வீடுகளை கூட நம்மளால் அங்கே பார்க்க முடியும். பார்க்கறதுக்கு சின்னதாக இருக்கும் ஸ்ட்ரக்சரு, ஆனால் எவ்வளோ வருஷம் கட்டி முடிக்கப்படுச்சுன்னு கேட்டால் பல வருஷங்களை சொல்லுவாங்க. அதுவும் அந்த ஒரு ரீஜனே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக நிலநடுக்கம் அதிகமாக ஏற்படுற பகுதி. இருந்தாலும் 400 ஆண்டுகளுக்கு மேலே நிற்கிறதுலாம் பெரிய விஷயங்க. இங்கே இருக்க வீடுகளோட சமையல் அறைக்குள்ளே போய் பார்த்தீங்கன்னா மண் அடுப்புகள் தான் ஃபுல்லாகவே இருக்கும். கேஸ் ஸ்டவ்வே அவங்க பெருசாக யூஸ் பண்ண மாட்டாங்க. இந்த கடைகள் சார்ந்த ஒரு சில இடங்களில் மட்டும் தான் இந்த கேஸ் ஸ்டவ்வை பார்க்க முடியுமே தவிர பெரும்பாலான வீடுகளில் மண் அடுப்பை தான் இன்னும் பயன்படுத்துகிறாங்க. இங்கே இருக்க எல்லா வீடுகள்லையும் என்ன விஷயம் உள்ளே இருக்கோ இல்லையோ, பூனைகள் கண்டிப்பாக இருக்குங்க. பூனைகளை ஒரு வீட்டில் ஒன்றாச்சும் உங்களால் பார்க்க முடியும். அந்தளவுக்கு அங்கே இருக்க மக்கள் பூனைகள் மேலே அபிமானம் கொண்டவர்களாக இருக்காங்க. இந்த வீடுகளோட மேற்கூரையில் பார்த்தீங்கன்னா இந்த சூரிய வெளிச்சத்துக்காகவே ஒரு கண்ணாடி திரை போட்டு மூடி வச்சுருப்பாங்க. அதாவது மேற்கூரை இதோடு முடிஞ்சிடும், இங்கே கண்ணாடி போட்டு டஸ்ட்டு உள்ளே வர மாதிரி பண்ணிவிட்டு வெளிச்சத்தை மட்டும் உள்ளே அப்சர்வ் பண்ணி கொண்டு வர மாதிரி ஸ்ட்ரக்சரை மேக் பண்ணியிருப்பாங்க. இது ஆக்சுவலாக அந்த காலகட்ட ஸ்டைலு, அதை இன்னும் அந்த மக்கள் ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. ரேரஸ்ட் ஜெம்ஸ்டோன்ஸ் இன் த வேர்ல்டு அப்படின்ற பட்டியல் எடுத்துக்கிட்டா அதில் முக்கியமான இடத்த பிடிக்கிறது ரூபி கற்கள். இப்பேற்பட்ட ரூபீஸ் நிறைஞ்சு கிடக்கிற ஒரு நிலப்பரப்புனா இந்த பகுதியை சொல்லலாம், இந்த ஹுன்சா வேலியை சொல்லலாம். உள்ளூர் மக்கள் என்ன பண்ணுறாங்க, இதை வெளியிலேருந்து ஒரு நிறுவனம் எடுக்கிறதுக்கு அனுமதிக்கிறது கிடையாது. அவங்களே ஃபுல்லாக சுரங்கம் அமைச்சு அவங்களே ஃபுல்லாக அந்த ரூபீஸை எடுத்து அங்கே கில்கிட் அண்ட் பெஷாவர் சந்தை இருக்கும், மார்க்கெட்டு, பேரம் பேசுறதுல ஆரம்பித்து விற்கிற ப்ராசஸ் முதல் கொண்டு எல்லாமே அங்கே தான் நடந்து முடியுது. வெளி கம்பெனி இப்போ வரைக்கும் உள்ளே வரவிடாமல் இருக்காங்க. நல்லது, அது எப்படிப்பா வரவிடாமல் இருப்பாங்க? எப்படி இருந்தாலும் பாகிஸ்தான்னு சொல்லிட்டீங்க, அப்போனா எதனா ஒரு கம்பெனியாச்சும் உள்ளே வந்திருக்கணுமே. நகர்ப்புறம் சார்ந்து கிட்ட தானே இருக்கும் இந்த ஹுன்சா வேலி அப்படின்னு கேட்டிங்கன்னா அங்கே தான் ட்விஸ்ட்டு. என்னன்னா இந்த ஹுன்சா வேலியோட கேபிட்டல் சிட்டியோட பேர் கரீமாபாத் அப்படின்னு சொல்கிறாங்க. பாகிஸ்தான் தலைநகர் இஸ்லாமாபாத் இருக்குல்ல, அங்கேருந்து இந்த கரீமாபாத் ரொம்ப 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 தூரம். எந்த அளவுக்கு தூரம்னா, இஸ்லாமாபாத்தில் இருந்து நீங்கள் கரீமாபாத்துக்கு வரதா இருந்தால் 24 மணி நேரம் ட்ராவல் பண்ணணும் டிரைவிங்கில். கார்லேயோ இல்லை பஸ்லேயோ வரதா இருந்தால் 24 ஹவர்ஸ் ஆகும். ஸோ இதே தெரிஞ்சிருக்கோம் எவ்வளோ தூரம்னு சொல்லிட்டு. ஆனால் ஒரு நாளைக்கு ஒரு ஃப்ளைட் சர்வீஸ் மட்டும் அங்கே இருக்குங்க. ஒரு நாளைக்கு ஒன்று தான், இஸ்லாமாபாத் டு கில்கிட்டு. இந்த கில்கிட்டில் வந்து நீங்கள் லேண்ட் ஆன பிற்பாடு அங்கேருந்து நீங்கள் கார் எடுக்கிறீங்க அப்படின்னா கில்கிட்ல இருந்து இந்த கரீமாபாத், அதாவது இந்த ஹுன்சா வேலியோட கேபிட்டலுக்கு வந்து சேர 3 மணி நேரங்கள் ஆகும். அதுவும் பாதை நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் இருக்காது, கரடு முரடாகவே இருக்கும். இவ்வளோ தூரம் இருக்கிற பகுதி தான் இந்த கரீமாபாத். இந்த இடத்துக்கு எதுக்காக ப்ரைவேட் கம்பெனிஸ் ஃபுல்லாக உள்ளே வரலன்றது இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இந்த இஸ்லாமிய நண்பர்கள்லாம் 2 பேர்கள் அடிக்கடி முணுமுணுப்பாங்க, யாஜிஜ் மோஜிஜ்னு சொல்லிட்டு. அந்த பேர்களுக்கு என்ன காரணம் அப்படின்றது இஸ்லாமியர்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நம்புறேன், ரைட்டு. இந்த ஒரு ப்ரொனன்சியேஷன் டோன்லேயே இந்த ஹுன்சா வேலியில் 2 ஏன்ஷியன் ஃபோர்ட்ஸ் இருக்குங்க, 2 பண்டைய கோட்டைகள். இதில் ஒன்று பார்த்தீங்கன்னா ஆர்டிட் ஃபோர்ட், இன்னொன்று பால்டிட் ஃபோர்ட். இதில் ஆர்டிட் ஃபோர்ட் அப்படின்றத ஷிகாரி அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ஹுன்சா ஆர்மி இருக்குல்ல, இவங்க
இந்த ஃபோர்ட்டில் இருந்தபடியே தான் சுற்றி ஃபுல்லாக கண்காணிப்பாங்களாம். ஏதாவது எதிரிகள் கிட்ட இருந்து அச்சுறுத்தல் வருதா, ஏதாவது ரிஸ்கியான பர்சன்ஸ் உள்ளே வராங்களா, இது எல்லாத்தையும் இந்த ஃபோர்ட்டில் இருந்தபடியே கண்காணிப்பாங்களாம். அதுவும் ஆயிரக்கணக்கான நிலநடுக்கங்களை தாண்டியும் அந்த ஃபோர்ட் இன்னும் நிற்குது. இந்த ஃபோர்ட் கட்டி முடிக்கப்பட்டு பல நூற்றாண்டுகளை கடந்ததாகவும் அங்கே இருக்க மக்கள் சொல்கிறாங்க. ரெண்டாவது ஃபோர்ட் பார்த்தீங்கன்னா பால்டிட் ஃபோர்ட். இது ஆக்சுவலாக 700 ஆண்டுகள் பழமையானதாக சொல்லப்படுதுங்க. ஆல்டிட்டை போல தான் இதோட கட்டுமானமும் முழுக்க அமைஞ்சிருக்குமா. இந்த ஹுன்சா ஆட்சியாளர்கள் இருக்காங்களே, அப்போ ஆண்டவங்க, பெரிய பெரிய இடத்துல இருந்தவங்க, இந்த ராயல் ஹைனஸ்லாம் இருக்காங்களே, இவங்களோட வீடாக இந்த ஃபோர்ட் இருந்திருக்கலாம்னு சொல்கிறாங்க. மலை உச்சியில் இருக்கிறதுனாலேயே அங்கேருந்து பார்க்குறப்ப எதிரிகள் யாராவது கிட்ட அப்ரோச் பண்ண வந்தாலும் ஈஸியாக கண்டுபிடிச்சிட முடியுமா. இப்போ ஏற்பட்ட 2 மிக முக்கிய ஃபோர்ட்ஸ் இருக்கிறதும் இந்த ஹுன்சா வேலியில் தான். என்னதான் அழகு அந்த அளவுக்கு இருந்தாலும் லைட்டாக ஓரளவு காய்ச்சி அந்த இடத்துல ஆபத்து இல்லாமல் இருக்கும். இங்கேயும் இருக்குது. இந்த ஹுன்சா வேலியில் இருக்க மக்களுக்கு பேராபத்துன்னு பார்த்தீங்கன்னா கிளேசியர் ஃப்ளட்டிங் தாங்க. அதாவது ஃப்ளட் அப்படின்னாலே வெள்ளம், தண்ணி அப்படி பெருக்கெடுத்து வர்றது. அதுவே பனிப்பாறைகள் அப்படியே உடஞ்சி பாதி தண்ணியாகவும் பாதி பனி கட்டிகளாகவும் ஒரு ஃப்ளட்டாக வெள்ளமாக அடிச்சுட்டு வந்தால் எப்படி இருக்கும்? என்ன பண்ண முடியும்? தப்பிக்க முடியுமா அவ்வளோ சீக்கிரம்? இங்கே இருக்க மக்களோட பெரிய தலைவலியே இதுதாங்க. இது எப்பப்பெல்லாம் வருதோ இந்த கிளேசியர் ஃப்ளட்டிங், அப்போலாம் பார்த்தீங்கன்னா இந்த ஹுன்சா வேலியில் இருக்க லோக்கல் ப்ராப்பர்ட்டிஸாக இருக்கட்டும், அக்ரிகல்ச்சரல் ஃபீல்ட்ஸாக இருக்கட்டும், அவ்வளோ ஏன் சாலைகள், ரோட்ஸாக இருக்கட்டும், எல்லாமே சர்வநாசமாகுமா. அந்த வெள்ளம் முடிஞ்ச பிற்பாடு அதில் புனரமைக்கிறதுக்குள்ள அங்கே இருக்க மக்களுக்கு போதும் ஆகிடுமா. இந்த ஒரு ஆபத்தை தான் சொன்னேன், இதுக்காக இங்கே போகக்கூடாதுப்பா அப்படிலாம் நினச்சிடாதீங்க. ஏன்னா இதுக்கப்புறம் நான் சொல்ல போகிற விஷயங்களை கேட்டு கண்டிப்பாக போகணுன்னு திரும்ப முடிவு எடுப்பீங்க. இந்த பட்டாம்பூச்சிகளை பிடிக்காதவங்க என்ன இருப்பீங்களா? கண்டிப்பாக எல்லாருக்குமே பிடிக்கும், அவ்வளோ ரசிப்போம் பட்டாம்பூச்சை. ரேரஸ்ட் கைண்ட்ஸ் ஆஃப் பட்டர்ஃப்ளைஸ் இருக்கிற ஒரு பகுதின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஹுன்சா வேலி தான். இது வரைக்கும் விஞ்ஞானிகளே இங்கே இருக்கிற அரிய வகை பட்டாம்பூச்சிகளை பார்த்துருக்க மாட்டாங்கன்னா அவ்வளோ ரேரஸ்டான கைண்ட்ஸ்லாம் அங்கே இருக்கான். பல ஆண்டுகளாக ஆய்வும் போய்கிட்டு இருக்கு. ஆனால் ஒரு ஆய்வு முடிவும் போதும் ஒரு புதிய பட்டாம்பூச்சி வகைகளை வெளியே பார்த்துக்கிட்டே இருக்காங்களாம். ஸோ இதனால அந்த ஆய்வு இன்னும் நீண்டுகிட்டு இருக்கு. அன்னோன் ஸ்பீஷிஸ் ஆஃப் பட்டர்ஃப்ளைஸ் இந்த விஷயத்துக்கு பேர் போன இடம் தான் ஹுன்சா வேலி. இந்த ஹுன்சா வேலியில் 3 ரீஜன்ஸ் இருக்குங்க. அப்பர் ஹுன்சா, சென்ட்ரல் ஹுன்சா அண்ட் லோவர் ஹுன்சா. அப்பர் ஹுன்சா ரீஜன் எடுத்துக்கிட்டிங்கன்னா நிறைய மக்கள் நிரம்பிய பாப்புலேட்டடான வில்லேஜஸ் இருக்குல்ல, அது செறிஞ்சது தான் இந்த ரீஜன். சென்ட்ரல் ஹுன்சாவை பொறுத்த வரைக்கும் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சென்டருங்க இது தான். அதான் இந்த ஒட்டுமொத்த ஹுன்சா வேலிக்கு நிர்வாகம் அப்படின்றது இங்கேருந்து தான் போகும். நமக்கு எப்படி ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுக்கும் நிர்வாகம் அப்படின்றது சென்னையிலிருந்து போகுது, இதேமாரி அங்கே இந்த லோவர் ஹுன்சாவை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ருசி மிகுந்த பல பழங்கள், பல பழ வகைகள் அங்கே விளையும். ஓகேவா, விளையும், கொண்டு வரதில் அங்கேயே விளையும். இதை தாண்டி இந்த பாரம்பரிய செலிப்ரேஷன்ஸ்லாம் இருக்குது பாருங்க ஹுன்சா மக்களுக்கானது, அது எல்லாமே இங்கே தான் நடக்குமா. இந்த ஹுன்சா வேலிக்கு ஏற்கனவே நிறைய சுற்றுலா பயணிகள் போயிட்டு வந்திருப்பாங்களே, அவங்க தங்களோட பதிவுகளை இணையத்தில் பதிவேற்றும் போது என்ன தெரியுமா சொல்லி குறிப்பிடுறாங்க? சேஃப் பிளேஸ் டு விசிட்னு சொல்கிறாங்க. அதாவது ரொம்ப பாதுகாப்பான இடங்க, தாராளமாக போகலாம், உள்ளே போயிட்டீங்கன்னா வெளியே வர்ற மனசே இருக்காது அப்படின்றாங்க. இது வரைக்கும் ஒருத்தர் கூட இந்த ஹுன்சா வேலியை பற்றி நெகட்டிவாக போடலை. இன்னும் அங்கே இருக்க மக்களை பற்றி ஒரு கட்ட மேலே பெணத்திரமா சொல்லியிருக்காங்க. ரொம்ப ஃப்ரெண்ட்லியான பீப்புளுங்க அங்கே இருக்க ஹுன்சாஸ். அவ்வளோ ஈஸியாக நம்ம கூட மிங்கிள் ஆவாங்க, அவ்வளோ ஜாலியாக பேசுவாங்க அப்படின்னு இருக்காங்க. உலக புகழ்பெற்ற ஃபோர்ப்ஸ் மேகசின் இருக்குல்ல, இது 2019 வருஷம் ஒரு லிஸ்ட்டை வெளியிடுச்சுங்க. அதாவது இந்த உலகத்திலேயே நாம் விசிட் பண்ணுறதுக்கு ஏற்ற 10 கூலான இடங்கள்லாம் எது இயற்கை அப்படி சங்கமிச்சிருக்க எல்லா விஷயங்களும் அமைஞ்சிருக்க ஒரு இடம் எது அப்படின்னு சொல்லிட்டு 10 ஸ்பாட்ஸ் அவங்க ஃபைண்ட் அவுட் பண்ணாங்க. இதில் ஒரு இடம் தான் இந்த ஹுன்சா வேலி. ஃபோர்ப்ஸ் சொன்னது பாகிஸ்தானை சேர்ந்தது கிடையாது. பாகிஸ்தான் அரசுக்கு ஏற்ற மாதிரி இஷ்டம்போல் அடிச்சு விடுறதுக்கு ஃபோர்ப்ஸுக்கும் இந்த ஹுன்சா வேலிக்கும் சம்மந்தமே இல்லை. பட் அவங்க கண்டுபிடிச்சி இந்த உண்மையை சொல்லியிருந்தாங்க. இந்த 10 இடங்களை எனக்கு தெரிஞ்ச பிரதானமாக நாம் எல்லாம் இதுக்கப்புறம் பார்க்கறதா இருந்தால் ஹுன்சா வேலியை பார்க்கலாம். இங்கே டூரிஸ்ட்டுக்கான ஒரு வரப்பிரசாதம் பார்த்தீங்கன்னா வண்டியை ஓட்டிக்கிட்டு அவ்வளோ சந்தோஷமாக இயற்கையை ரசிச்சுக்கிட்டே போகலாம். ஏன்னா அங்கே இந்த உலகத்தோட பெஸ்ட் சீனரியை உங்களால் பார்க்க முடியும். ஒரு கிரேட் ட்ரிப் எனக்கு வேணும்ப்பா அப்படின்னு ஆசைப்படுறவங்க கண்டிப்பாக இந்த ஹுன்சா வேலிக்கு போகலாம், கேரண்டியாக போகலாங்க. இது வரைக்கும் நீங்கள் நெட்டில் பார்த்த ரிவ்யூவில் ஒன்றுமே நெகட்டிவாக இருக்க வாய்ப்பே இல்லை. அந்தளவுக்கு தான் இருக்கும் ஒருத்தரோட எக்ஸ்பீரியன்ஸும். சரிப்பா, டூரிஸ்ட்லாம் போகிறாங்கன்னா அங்கே எங்கே போய் தங்குறது? அதான் பள்ளத்தாக்குனார் சொல்கிறியப்பா, அதெல்லாம் இடம் இருக்கா ஹோட்டல்ஸ்லாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இருக்குங்க. இங்கே டூரிஸ்ட் தங்குவதற்காகவே ஹோட்டல்ஸ் கட்டப்பட்டிருக்கு. இங்கே நைட்டில் மட்டும் நீங்கள் ஒரு நாள் ஸ்டே பண்ணிங்கன்னா கண்டிப்பாக அவன் திரும்ப வர மனசே இருக்காது. அந்த அளவுக்கு அந்த இரவு சூழல் இருக்குல்ல, நம்மளை வேற ஒரு உலகத்துக்கே கொண்டு போகுமா. ஏன்னா சுற்றி மலை, எங்கே பார்த்தாலும் சீனரிஸ். யோசிச்சு பாருங்கள். இங்கே போயிட்டு வந்த ஒரு சில டூரிஸ்ட்லாம் 2 முக்கியமான ஹோட்டல்ஸை நேம் பண்ணுறாங்க. அதில் ஒன்று பார்த்தீங்கன்னா ஈகிள் நெஸ்ட் ஹோட்டல் ஹன்சா அண்ட் இன்னொன்று ஹன்சா சரீனா இன். இந்த 2 ஹோட்டல் தான் அங்கே பொறுத்த வரைக்கும் ஃபேமஸான ஹோட்டல்ஸ் தான். ஸோ நீங்கள் போகிறதா இருந்தால் செலக்ட் பண்ணி போங்க. மக்களே, இந்த கான்டென்ட்டை பொறுத்த வரைக்கும் நாமெல்லாம் சிந்திக்க வேண்டியது ஒரே ஒரு விஷயம் மட்டும்தான். பாகிஸ்தான் அப்படின்னாலே நம்மளோட கண்ணோட்டம் என்னவாக இருக்கும்? எப்போ பார்த்தாலும் குண்டு வெடிக்கும், யாரையாச்சும் சுட்டு தள்ளிக்கிட்டே இருப்பாங்க, டேஞ்சரான ஒரு கண்ட்ரி, பொருளாதாரம் அப்படி சரிஞ்சுக்கிட்டு இருக்கு,
கொஞ்ச நாள் திவாலானாலும் ஆச்சரியப்படுறதுக்கில்ல. அது இதுன்னு பல நெகட்டிவான கண்ணோட்டம் இருக்கும். ஆனால் இந்த நெகட்டிவான கண்ணோட்டத்தை அப்படியே பாசிட்டிவாக மாற்றுற மாதிரி தான் இந்த ஹுன்சா வேலி இருக்குது. ஸோ வாழா நம் வாழ்வை வாழ ஏற்ற இடம் இந்த ஹுன்சா வேலி. இதை பற்றி ரிசர்ச் பண்ணும் போதே எனக்கு இந்த அளவுக்கு போகணுன்ற ஆசை வருதுன்னா கண்டிப்பாக போகாமல் இருப்பேன். ஒரு நாள் கண்டிப்பாக போவேன். நீங்களும் மிஸ் பண்ணாதீங்க. ஸோ எனக்கு தெரிஞ்ச விஷயத்தை உங்களுக்கு சொல்லிட்டேன், ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரிப் அடிக்கணும்னு ஆசைப்பட்றவங்க, ட்ரக்கிங்கில் கொஞ்சம் நல்லா ட்ரிப் அடிக்கணும், கிரேட் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்னு ஆசைப்பட்டீங்கன்னா இங்கே போயிட்டு வாங்க. அடுத்த நிகழ்ச்சியை சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.